வணக்கம். நான் ஹர்ஷ்வி ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து என்ஜினியர் ராஜேந்திரன் நான் உங்ககிட்ட பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் உங்ககிட்ட நாங்கள் பேச விரும்புகிறது என்னன்னாக்கா, லோ பட்ஜெட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரேஞ்சில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். இது நீங்கள் உங்களுடைய பிளாட் நீங்கள் 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வச்சுட்டுருக்கிறீங்கனாக்கா, அந்த 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளவே நீங்கள் ஒரு 15 லட்சம்லேருந்து ஒரு 17 லட்சத்துக்குள்ளாரவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னும் போது தாராளமாக செய்யலாம். இப்போ 700 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பிளாட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா 550 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் உங்கள் வீடை. இந்த 550 ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு 2 பெட்ரூம் கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். இல்லை 550 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க, ஒரே ஒரு காமன் டாய்லெட் இருந்தால் போகிறோம், இல்லை சிங்கிள் பெட்ரூமுக்கு அட்டாச்சாக இருந்தால் கூட போகிறோம் அப்படி சொன்னாலும் அதுக்கும் பண்ணலாம். இப்போ டபுள் பெட்ரூம் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரே ஒரு டாய்லெட் மாத்திரம் அட்டாச்சாக கொடுத்துருங்க, இல்லை காமனாக கொடுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் டிசைன் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த 550 ஸ்கொயர் ஃபீட்டை இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட் படி பார்த்தீங்கன்னாக்கா 2200 பர் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் பண்ணுறோம். இந்த 2200 பார்த்தீங்கன்னா பிளிந்த் ஏரியா மாத்திரம். பிளிந்த் ஏரியான்றது வெறும் வீடு மாத்திரமே 2200 வருது. இந்த 2200 என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போது 550 ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா அதில் காலம்ஸ் எல்லாமே, பீம்ஸ் எல்லாமே நாங்கள் டிசைன் பண்ணிவிடுவோம் ஸ்ட்ரக்சரலில். இந்த 550 ஸ்கொயர் ஃபீட்டோடைய பேஸ்மெண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட்லேருந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு பேஸ்மெண்ட்டை உயர்த்தி கொடுப்போம். அந்த 3 அடிக்கு மேலே தான் டைல்ஸே வரும். ஸோ பேஸ்மெண்ட் ஹைட் 3 ஃபீட் கொடுப்போம் ஜென்ரலாக. அதுக்கு மேலே 10 ஃபீட் ஹைட் ரூஃப் வரும். அந்த 10 ஃபீட் ஹைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேரஃபட் வால் வரும் 3 ஃபீட் ஹைட்டுக்கு. ஸோ இந்த பேரஃபெட் வால் நாங்கள் போட்டு முடிச்சுட்டு மேலே கூலிங் டைல் போட்டு கொடுத்துருவோம். இது பிளிந்த் ஏரியான்னு சொல்லுவோம், வெறும் வீடு மாத்திரம். அதேமாரி வீட்டுக்கு உள்ளர பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டோரு, வார்னிஷ் டோர் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த டோர், பெட்ரூம் டோர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேனல் டோர், பேனல்டு டிசைன் டோர்னு சொல்லுவோம். அது நாங்கள் ஃப்ரேம்லாம் டீக்வுட் செகண்ட் குவாலிட்டி போடுவோம். பேனல் டிசைன் டோர், ரெடிமேட் டோர் இருக்குது, அதை நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆர்பிட் ஒயர் இல்லைனா ஃபினோலெக்ஸ் ஒயர் போடுவோம். அதேமாதிரி சுவிட்சஸும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஃபிட்டிங்ஸ் டியூப் லைட், ஃபேன் எல்லாமே நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி வரும். இதில் பாத்ரூம் பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபிட்டிங்ஸுமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். டைல்ஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 7 ஃபீட் ஹைட் வரும். இது தவிர்த்து என்ன மாரி ரேட் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேர் கேஸ் வெளியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 வரும். இது 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 போட்டுனா 11,55,000 வருது. ஸ்டேர் கேஸ் நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க, அது தனி சார்ஜபிளாக ஆகும், நியர்லி 30,000 to 40,000 ஆகும். அதேமாரி வாட்டர் டேங்க்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1000 லிட்டர்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே இது பிரிக் ஒர்க்கில் பண்ணுவோம், ஆர்சிசி தேவை கிடையாது. இதிலே வாட்டர் டேங்க் பிரிக் ஒர்க் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுத்தோம்னாக்கா 20,000 கிட்ட வரும். சம்பு பார்த்திங்கன்னா ஆர்சிசியில் தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அது உங்களுக்கு 5,000 லிட்டர்ஸ் போகிறோம். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1,10,000 கிட்ட வரும். அதேமாதிரி செப்டிக் டேங்க்கும் நீங்கள் ஆர்சிசியில் போட்டுக்கிறது அட்வைசபிள். ஏன்னா செப்டிக் டேங்க்கில் இருக்கிற தண்ணி ஏதோ ஒரு காரணத்தில் கொஞ்சம் லீக்கேஜ் ஆகிட்டே இருந்ததுன்னா அது கிரவுண்ட் வாட்டர் டேபிளை பொல்யூட் பண்ணிவிடும். ஸோ அதனால் நாங்கள் எங்கே செஞ்சாலும் அது ஆர்சிசியில் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு 10,000 லிட்டர் போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். அதேமாரி டாய்லெட்டில் இருக்கிற தண்ணி மாத்திரம்தான் செப்டிக் டேங்க்குக்கும் நாங்கள் கனெக்ஷன் கொடுப்போம். சிங்க்கு, பாத்ரூமில் குளிக்கிற தண்ணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக உரை இறக்கி வெளியில் விட்டுடுவோம். ஸோ அப்போது என்ன இதில் பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி செப்டிக் டேங்க்கு ரொம்பாது. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் நாங்கள் பண்ணித்தரோம். இதோட ஓவரால்
பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா 14,90,000 கிட்ட வருது இந்த ரேட்டெல்லாம் கூட்டினீங்கனாக்கா. ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 550 ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 600 ஆக்கலாம், இல்லை 650 அப்படின்னு பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் எஸ்கலேட் ஆகும். ஸோ எங்களுடைய அட்வைஸ் எப்படிங்கன்னா 15 லேக்ஸ்லேருந்து ஒரு 17 லேக்ஸ் இந்த பட்ஜெட்லேயே உங்களுடைய வீடை வந்து சின்னதாக அழகாக கட்டி கொடுக்கலாம். 700 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரேட்டுக்குள்ளே குவாலிட்டியாக பண்ணலான்றது தான் நாங்கள் கொடுக்குற ஒரே ஒரு சஜஷன். இது வந்து லோ பட்ஜெட்டுன்றது நாங்கள் சொல்கிறோன்னாக்கா குவாலிட்டியும் லோ குவாலிட்டின்றது வராது. நாங்கள் அக்ரிமெண்ட்டில் என்ன மெட்டீரியல் நாங்கள் போடுறோமோ அதே மெட்டீரியல் தான் சைட்லேயும் நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு மெட்டீரியலோட நேம் சொல்கிறோன்னா அந்த மெட்டீரியலோட நேம் தான் அங்கே இருக்கும். அது அவைலபிள் இல்லைன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு வேறு மெட்டீரியல் அதுக்கு ஈக்குவலான மெட்டீரியல் ப்ராடக்டை தான் எடுத்துன்னு வந்து நாங்கள் அங்கே வைப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் எங்களை கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இந்த வீடு சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.